Okay, good evening student. Next one of the topic standard solution and working standards. Okay வா? So அப்போ வந்து ஒரு திட்ட கரைசலும் அதனுடைய பயன்பாட்டு கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க போறோம். ஸோ அப்போ அது என்ன சார் அப்படின்னா a standard solutions are இல்லைன்னா stock solution அப்படின்னு சொல்லலாம். The solutions whose concentration inaccurately known. ஸோ தெரிந்த ஒரு ஸ்டாக் சொல்யூஷன் பயன்பாட்டு கரைசல் அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு a standard solutions of required the concentration can be prepared by dissolving a required amount of a solute in a suitable amount of solvent. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டு சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா தெரிஞ்ச ஒரு பொருளை முதல்ல எடுத்துக்கிட்டு அடுத்தது அதில் தேவையான அளவுக்கு ஒரு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் பண்ணி வாட்டரோட டிசால்வ் பண்றது மூலியமா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் a known amount of solute to standard flask ஓகேவா ஆஃப் டெஃபினைட் வேல்யூம். அதாவது என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் அப்படிங்கிறது ஒரு திட்ட குடுவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடுவையில் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு சொல்யூட் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 கிராமா அந்த சொல்லிட்டு முதல்ல எடுத்துக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a small amount of water is added to a flask and shaken வெளியே dissolved solute. அதாவது அந்த சொல்யூட் பார்ட்டிகள் கொஞ்சம் எடுத்துருக்கு இல்லையா அந்த திட்ட குடுவை அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க்ல அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா போட்டு ஷேக் பண்ணினா அது என்ன ஆகும் கரையும். ஸோ அது கரையிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா then the water is added to flask to bring the solution level to the mark indicated at the top end of the flask. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு 100 ml ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு சொல்யூட் போட்டிருப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன், நல்லா கரைக்கிறேன். அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா கரைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணியை ஆட் பண்ணி அந்த 100 ml மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா the flask is stopped and shaken well the concentration uniform. அவ்வளோதான் நல்லா ஷேக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு இல்லையா அவ்வளோதான் ஒரு தடவை அப்படி ஷேக் பண்ணிட்டு அப்படி கம்முன்னு வச்சிரு. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஷேக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டாப் டு எண்ட் வரைக்கும் எல்லா சொல்யூஷனும் ஒரே வகையான ஒரே மாதிரியான கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு. அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட் at the time of experiment இப்போ எடுத்துட்டு என்ன பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் போற the solution with required the concentration is prepared by diluting the stock solution. The diluted solution is usually called working standard solution. அதாவது working standard solution அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டைலூட் பண்ணன அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை தான் வந்து ஒர்க் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதனால அது working standard solution அப்படின்னு சொல்றோம். So and a known value of stock solution is transferred here to a new container and brought to the calculated volume. அதாவது நல்ல வேல்யூம் தெரிஞ்ச ஒரு கண்டெய்னர்ல என்ன பண்ற அந்த சொல்யூஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற. Then the necessary volumes of the stock solution and the final volume can be calculated using the following expression. So இந்த ஃபார்முலா பயன்படுத்தி என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். So CS VS equal to CW and BW. Cங்கிறது கான்சன்ட்ரேஷன், Bங்கிறது வேல்யூ, S அப்படிங்கிறது வந்து உனக்கு என்னன்னா ஸ்டாக் சொல்யூஷன், இது வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கிங் சொல்யூஷன், டபிள்யூங்கிறது ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. சரி ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய அட்வான்டேஜ் பயன்பாடுகள். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுடைய அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா the error in weight the solute can be minimized by using the concentrated stock solution that requires large quantity of solute. அதிக அளவு ஒரு சொல்யூஷன் solute particles எடுத்து அப்படின்னா அதனுடைய வெயிட்டை வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். கான்சென்ட்ரேட்டட் ஸ்டாக் சொல்யூஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அக்யூரேட்டான ஒரு வெயிட்டை போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த வெயிட்ல வந்து எந்த ஒரு பிழையும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் we can prepare working standard of different concentration by diluting the stock solution which is more efficiency since consistency is maintained. ஓகேவா? ஸோ அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் மெயின்டைன் அப்படின்னா பராமரிப்பு, அது வந்து ஒரு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து என்ன பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பராமரிப்புக்கு பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா some of the concentrated solutions are more stable and are less likely to support microbial growth than working
ஸ்டாண்டர்ட் யூஸ்டு இன் தி எக்ஸ்பிரிமெண்ட். அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து மைக்ரோபயல் குரோத் அப்படின்னு உயிர் வாழ்நிலங்கள் வந்து அதிக அளவு வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, அதனுடைய வளர்ச்சியில வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து ஒரு வகையான மெடிசின்ஸ்ல கூட என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா அந்த மைக்ரோபயல்ஸ் உயிர் வாழ்நிலங்கள்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாலுபிலிட்டி ஆஃப் த சொல்யூட். கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 2 or 3 மார்க்ஸ் இருக்க வாய்ப்புகள் உண்டு. பார்த்துக்கோங்க. சாலுபிலிட்டினா என்ன? The solubility of the solute is the maximum amount of solute that can be dissolved in a specific amount of solvent at the specified temperature. When maximum amount of solute is dissolved in the solvent, any more addition of solute will result in the precipitation at a given temperature and pressure. So such a solution is called a standard solution. இதை சொன்னாலும் கரெக்டு தான், இல்லைன்னா தான் பாருங்க இது கூட ஈஸியாக சொல்லிக்கலாம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் 2 லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை இதையும் ஆன்சராகவும் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, த சால்பிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அட் எ கிவன் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ்ட் இன் 100 கிராம் ஆஃப் த சால்வெண்ட். அதாவது 100 கிராம் சால்வெண்ட்ல ஒரு சொல்யூட் பார்ட்டிகளை கரைச்சி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் சொல்றோம். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல கொடுக்கப்பட்ட ஒரு வெப்பநிலையில 100 கிராம் சால்வெண்ட்ல வந்து ஒரு சொல்யூட் பார்ட்டிகளை கரைச்சினா அதுக்கு பேரு சாலுபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு வித்தியாசம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ வாட்டர் இருக்கு, வாட்டர்ல உப்பு தூக்கி போடுற, கரைக்கிறேன், மறுபடியும் போடுற கரையுது, மறுபடியும் போடுற கரையுது, அப்படியே கரைச்சிட்டே இருக்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகாது, கரையவே கரையாது. அப்போ சொல்யூட்டுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா போட்ட உப்பு மறுபடியும் அப்படியே பிரிசிபிடேட்டா கீழே செட்டில்ட் ஆயிடும். அப்படி ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேரும் சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 டைப் ஆஃப் டிஃபரன்ஸ்ல வந்து உனக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி சாலிபிலிட்டி. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங், அதோட ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன, இது சால்பிலிட்டியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னா, த சால்பிலிட்டி ஆஃப் த சொல்யூட் ஜெனரலி டிபெண்ட் on the nature of the solute and solvent in which is dissolved. It also depends on temperature and pressure of the solution. ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சாலுபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா சாலிபிள் ஆகக்கூடிய அந்த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஒரு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டுடைய நேச்சர் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ NaCl எடுத்துக்கிட்டு அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட், இது டிசால்வ் ரெடிலி இன் போலார் சால்வெண்ட் சச் அஸ் வாட்டர். ஓகேவா. ஸோ அப்போ வந்து NaClங்கிறது ஒரு சால்ட் உப்பு அப்படிங்கிறது தெரியும். அது ஈஸியாக என்ன ஆகும், தண்ணியில் வந்து கரைஞ்சக்கூடியது காரணமாக இருக்கு. ஏன் அப்படின்னா வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா போலார் சால்வெண்ட். போலார் அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருக்கணும், நான் போலார்னா பிளஸ் மைனஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா. பட் டஸ் நாட் டிசால்வ் இன் அன்போலார் ஆர்கானிக் சால்வெண்ட் சச் அஸ் பென்சின். அதாவது இப்போ உப்பு எடுத்துக்கிட்டு அப்படின்னா வாட்டர்ல ஈஸியாக கரையுது, வாட்டருங்கிறது போலார் சால்வெண்ட். அதே வந்து பென்சின், டொலின், அது CCl4 அல்லது ஈத்தர்ஸ், இது எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதில் வந்து ஈஸியாக வந்து கரையிறது கிடையாது. அதே மாதிரி மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ் ரெடிலி இன் ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகேவா. அதாவது இப்போ உப்பு தான் இப்படி கரையுது, ஆனால் மற்ற இன்னும் சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ல கரையுது, ஆனால் என்னது போலார் சால்வெண்ட்ல வந்து கரையிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டிஃப்ரெண்ட் gases dissolved in water, so different extent. For example, ammonia is more soluble than oxygen in water. இப்ப தண்ணியில வந்து அம்மோனியா வந்து அதிக அளவு கரையக்கூடிய திறனை பெற்றிருக்கிறது ஆக்சிஜனை விட அப்படின்னு அர்த்தம். ஆக்சிஜனோட அம்மோனியா வந்து ஈஸியா வந்து என்ன ஆகுமோ தண்ணியில கரையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல சொல்யூட், அதாவது சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். ஒரு லிக்விட் சால்வெண்ட்ல ஒரு சொல்யூட் வந்து சாலிடான சொல்யூட் போட்டால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது சால்வெண்ட் வந்து லிக்விடா இருக்கு, சொல்யூட் வந்து சாலிடா இருக்கு. ஓகேவா. சால்வெண்ட் லிக்விட், சொல்யூட் வந்து சாலிட். ஓகேவா. ஸோ சாலிட் solute in liquid solvent. So generally the solubility of solid solute in liquid solvent increases with the increase in temperature. Temperature அதிகரிக்க அந்த liquidல வந்து அந்த solid ஆனது ஈஸியா வந்து கரையுது. When the temperature is increased, the average the kinetic energy of the molecules of the solute and the solvent increases. So அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஹீட் பண்ணும்போது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி இருக்குது, இப்போ தண்ணியில் நார்மலாக உப்பு தூக்கி போட்டோம்னா அது
கரையுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், NaCl dissolved in waterன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா NaClங்கிறது ஒரு சாலிடா இருக்குது, வாட்டருங்கிறது ஒரு லிக்விடா இருக்குது. ஸோ அதே எக்ஸாம்பிள்ஸ் இதை எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில போட்டோம் அப்படின்னா, தண்ணியில வந்து உப்பு தூக்கி போட்டேன்னா கரையுது. இதே டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணும்போது நீ போட்டு பாரு, இன்னும் ஈஸியாக கரையாது. அதான் குழம்புல வந்து உப்பு போட்டேன்னா ஈஸியாக கரைஞ்சி போயிடாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீ ஹீட் பண்ணும்போது தண்ணி என்ன ஆகும், கொதிக்கும் போது அதில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் இருக்கும். அப்போ இயக்க ஆற்றல் இருக்கும்போது மாலிகூல்ஸ் ஒன்னோடு ஒன்று மோதி என்ன ஆகும், ஈஸியாக என்ன ஆகிடும், கரைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதான் வந்து சொல்லிக்கிறாங்க அதிகரிக்கிறது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதில் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கிறது தான் காரணம். ஸோ அப்படிங்கிறாங்க. ஸோ த சாலிபிலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. ஸோ சாலிட் சொல்லிட் இன் லிக்விட் சால்வெண்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டினியூ when a solid is added to a solvent, ஒரு சால்வெண்ட்ல ஒரு சாலிடை ஆட் பண்றேன், to begin to dissolve, that is the solute leaves from the solid state. So after some time some of the dissolved solute returns back to the solid state. அதாவது ரீக்ரிஸ்டலைஸ் ஆகுது. அதாவது இப்போ உப்பு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு கரைஞ்சிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே மறுபடியும் நீ போட்ட அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா கரையாத பிரிசிபிடேட்டா செட்டில் ஆகுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இது அது ரீக்ரிஸ்டலைஸ்னா அதே தான் மீனிங், வேற ஒன்றுங்கிறது பிரிசிபிடேட்டா ஃபார்ம் ஆகுது. If there is excess of solid present, the rate of both these process becomes equal to the particular stage. At this stage an equilibrium is established between the solid solute molecules and the dissolved solute molecules. அதாவது சொல்யூட் மாலிகூல் கரையக்கூடிய சொல்யூட் மாலிகூல்ஸும் எடுத்துக்கூடிய சாலிடாக இருக்கக்கூடிய அந்த சொல்யூட் மாலிகூல்ஸ் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸை பார்த்து அப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு இரண்டுமே சொல்யூட் தான். இது சாலிடாக இருக்குது, இது டிசால்வ் ஆன சொல்யூட்டாக இருக்குது. இப்போ வந்து இது உப்பா இருக்குது, இது தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய உப்பா இருக்குது. இது ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்சிபிளாக இருக்கும். லீச்சார்ட்லி பிரின்சிபலை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. லீச்சார்ட்லி பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். லீச்சார்ட்லி பிரின்சிபல் அப்படிங்கிறது ஸோ அதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த சைடில் ஏதாவது ஒரு ப்ரெஷர், டெம்பரேச்சர் அல்லது கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் கொடுத்து அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவலிபிலியம் இங்கே ஜம்ப் ஆகும், அப்போ இது ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் இங்கே ஏதாவது அஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஈக்குவலிபிலியம் இங்கே ஜம்ப் ஆகுது, இது ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கேருந்து இது போனால் இது ஃபார்மேஷன், இங்கேருந்து இது வந்து டிசோசியேஷன். அந்த மீனிங் நம்ம வச்சுக்க முடிஞ்சு போச்சு. ஸோ Lee-Chatterjee principle is the dissolution, the process is endothermic. ஸோ எண்டோதெர்மிக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எண்டோனா ஹீட்டை எடுத்துக்கிறது, எக்ஸோனா ஹீட்டை வெளியில் விடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எண்டோதெர்மிக் இது இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வில் ஷிஃப்ட் த ஈக்விலிபிரியம் டுவார்ட்ஸ் ரைட். அதாவது எண்டோதெர்மிக் இங்கிருந்து இங்கே இந்த ஈக்விலிபிரியம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது எண்டோதெர்மிக், இங்கிருந்து இங்கே ஜம்ப் ஆச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. சால்பிலிட்டி இங்கே நீங்கள் போகும்போது எண்டோதெர்மிக் அப்படின்னா சால்பிலிட்டி அதிகரிக்குது, எக்ஸோதெர்மிக் அப்படின்னா சால்பிலிட்டி டிக்ரீசஸ் ஆகுது. அதுதான் மீனிங், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வச்சுக்கிட்டு சம் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. NH4NO3 அப்படிங்கிற அமோனியம் நைட்ரேட்டோ, கால்சியம் குளோரைடு, NaCl, அதாவது சீரியம் சல்பேட், இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த கிராஃப் வச்சே சொல்கிறோம் பாருங்க. இப்போ இது வந்து டெம்பரேச்சர், இது வந்து சாலிபிலிட்டி. ஓகேவா? இப்போ அமோனியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா டெம்பரேச்சர் 0ல் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் என்ன இருக்குது, லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் சாலிபிலிட்டி எப்படி இருக்குது, சடனாக இன்க்ரீசஸ் ஆகுது. அதுதான் மீனிங். அப்போ த டெம்பரேச்சர் இன் அமோனியம் நைட்ரேட் the temperature slightly increases but the solubility suddenly increases. அதாவது டெம்பரேச்சர் குறைந்த அளவு அதிகரிச்சுட்டு இருக்குது, ஆனால் சால்பிலிட்டி என்ன ஆகுது, சடனாக அதிகரிக்குது. அப்படியே ஆப்போசிட்ல இதை போடு, டெம்பரேச்சர் சடனாக இன்க்ரீசஸ் ஆகுது, ஆனால் சால்பிலிட்டி அதாவது லைட்டாக இன்க்ரீசஸ் ஆகுது. இப்போ எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டாக போயிட்டே இருக்குது. அடுத்தது சீரியம் சல்பேட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, ஆனால் சால்பிலிட்டி என்ன இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. இதுதான் வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ்ல இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேஸஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். இப்போ வந்து லிக்விட் சால்வெண்ட்ல ஒரு கேஸ் சொல்யூட்டை போட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். In the case of gaseous solute in the liquid solvent, the solubility decreases with increase in temperature. Temperature அதிகரிக்கும் போது solubility குறையுது. So when gaseous solute dissolve in liquid solvent, its molecules interact with the solvent molecules with weak intermolecular force. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுல வந்து intermolecular force அதிகமா இருக்குது, இதுல intermolecular force வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, வீக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. When the temperature increases, the average kinetic energy of the molecule present in the solutions also increases. ஒன்றும் கிடையாது, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது kinetic energy அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The increase in kinetic energy breaks the weak intermolecular force between the gaseous solute and the liquid solvent, which result in the release of the dissolved gas molecules
to the gaseous state. ஒன்றும் இல்லை, ஒரு gaseous stateல இருந்து என்ன ஆகும்னா அந்த weak intermolecules kinetic energyயால் என்ன ஆகுது, உடைஞ்சு போய் பிரேக் ஆகிட்டு என்ன ஆகுது, ரெண்டா செப்பரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ the moreover the dissolution of most of the gases in liquid solvent is the exothermic process. மேக்ஸிமம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸோதெர்மிக்கா தான் இருக்கும். எனக்கு ஒரு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹீட் வெளியில போயிட்டே இருக்குது, அப்போ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அண்ட் இன் சச் ப்ராசஸ் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இன் டிசல்யூஷன் ஆஃப் கேசியஸ் மாலிகூல்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா கேசியஸ் மாலிகூல்ஸ் உள்ள இருக்கிறது குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா கேஸ் வெளியே போயிட்டே இருக்கும்போது, வேப்பரம் வெளியில போயிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது கேசியஸ் மாலிகூல் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஓப்பன் தி சோடா பாட்டில், ஒரு சோடா பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் புட் எ பலூன், ஓகே, ஓவர் இட். அப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு பலூன் வந்து அது மேலே மூடி வச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மேலே வரும்போது அந்த பலூனில் காற்று உள்ள போகும்போது என்ன, பலூனுடைய சைஸ் என்னாகும், பெருசாகும். அதை தான் சொல்லியிருக்காங்க, த பலூன் வில் பி இன்ஃப்ளேட் வித் த ரிலீஸ்டு the carbon dioxide from the soda. அந்த சோடால வெளியே வரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடால பலூன் என்ன ஆகுது, விரிவடைகிறது. So they carry out the same experiment by placing the soda bottle in a container of hot water. So you will observe the balloon is inflated much faster now. So this shows the decrease in the solubility of gases in solution with the increase in temperature. So அப்ப டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது solubility of the gases என்ன இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. ஓகேவா? So in the reverse, அது அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா where hot water is discharged from industrial plants, the aquatic lives are less sustained due to the decreased availability of dissolved oxygen. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா, இப்போ இந்த தொழிற்சாலைகள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த வாட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா ஹீட்டாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா, இப்போ தண்ணி ஆற்றுல ஓடுற தண்ணியில் கொண்டு போய் அதை கலக்குறாங்க. அப்போ கலக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹீட் வாட்டர் அதில் போய் கலக்கும் போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய லெவலை வந்து குறைக்குது. அப்போ ஆக்சிஜனுடைய லெவல் வந்து குறையும் போது அந்த நீர்வாழினமான அந்த மீனெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையால செத்து போயிடுது, பாதிப்படைகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ். சரி, தென் நெக்ஸ்ட். ஸோ பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. வென் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர் எடுத்துட்டீங்கன்னா இதில் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ இந்த சாலிட் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஈடுபடும். ஓகேவா? பட் இதில் பார்த்தீங்கன்னா அமுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இதுதான் அண்டர் நார்மல் கண்டிஷன். இது மோர் கேசஸ் மாலிகூல்ஸ் ஆர் சால்ட் இன் ஹையர் ப்ரெஷர். அதாவது மாலிகூல்ஸ் வந்து இப்போ அமுக்கும் போது என்ன ஆகும்னா ஒன்று மோதி சீக்கிரமாக என்னவோ கரைஞ்சு போயிடும். அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான மீனிங்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சால்பிலிட்டி. ஸோ ப்ரெஷரால் எவ்வளோ சால்பிலிட்டி பாதிப்படைகிறது. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், த ஜென்ரலி சேஞ்ச் இன் ப்ரெஷர் டஸ் நாட் ஹாவ் எனி சிக்னிஃபிகண்ட் effect in the solubility of solids and liquids as they are not compressible. However, the solubility of gases generally increases with increase in pressure. So ஒன்றும் இல்லை, அதோட சால்பிலிட்டி அதிகரிக்குது எப்போனா ப்ரெஷர் அதிகரிக்கும் போது. இப்போ மேலே இந்த டயக்ராமில் பார்த்தோம், ப்ரெஷர் அதிகரிக்கும் போது அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும், ஈஸியாக சால்பிள் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே தான் இதுக்கும் மீனிங்கு. ஸோ கன்சிடர் த சேச்சுரேஷன் solutions of gaseous solution dissolved in liquid solvent in closed container. In such system the following equilibrium exists. ஒன்றும் இல்லை, இப்போ அங்கே டெம்பரேச்சர் வச்சு பேஸ் பண்ணி பார்த்த மாதிரியே இங்கே ப்ரெஷரை பேஸ் பண்ணியும் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கேசஸ் மாலிகூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கேஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா கேசஸ் ஸ்டேட் இருக்குது, இது சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கேஸை உள்ள பாஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷனில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக உள்ளக்கூடிய அந்த solid particles வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். இப்போ இதுவும் லீச்சர்லி பிரின்சிபல் பற்றி சொல்லலாம். இப்போ இதை வந்து ப்ரெஷர் இங்கே அதிகரிக்கும் போது என்ன ஆகும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆகும். இதே இங்கே ப்ரெஷரை குறைச்சி அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆகும். இதுதான் லீச்சர்லி பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. ஸோ த இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வில் ஷிஃப்ட் த ஈக்விலிபிரியம் இன் தி டைரக்ஷன் விச் வில் reduce the pressure. So therefore more number of gaseous molecules dissolve in solvent and solubility increases. அதாவது டிசால்வ் ஆகக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாலிபிலிட்டி என்ன ஆகிட்டு அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து லீச்சர்லி பிரின்சிபல் படி இந்த கேசியஸ் ஸ்டேட் பக்கம் ப்ரெஷர் அதிகரிக்கும் போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த லெசனே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 90% வந்து உங்களுக்கு தியரி பார்ட்ஸாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி படித்து எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். ஸோ போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஸோ பண்ண முடியாததில் இந்த மாதிரி தியரி பார்ட்ஸ் நம்ம படித்து தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தியரி பார்ட்ஸை நல்ல முறையில் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதனுடைய கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.